கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உலகம் முழுவதும் அன்னையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அநேக விதமான அன்னையர்கள், தாய்கள் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த செய்தியின் இறுதியில் நான் உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் கடைசி வரையிலும் இணைந்து கொண்டிருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேதத்திலே அநேக விதமான தாய்மார்களை நாம் பார்க்க முடியும். தங்களுடைய பிள்ளைகளுடையதான வாழ்க்கையிலே மிகவும் செல்வாக்கு நிறைந்தவர்களாக காணப்பட்டதான அநேக விதமான தாய்கள். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஏசாயா 66:13, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அநேக வேளைகளிலே தாய்மார்கள் கிறிஸ்துவை போலதான் அந்த குணாதிசயங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கிறவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகள் அநேக நேரங்களிலே தவறு செய்கிறவர்களாக இருப்பார்கள், கீழ்ப்படியாமல் போகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்போதுமே காப்பாற்றுகிறதற்கு அவர்கள் முயலுகிறவர்களாக காணப்படுவார்கள். தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு சில விதமான பிரச்சனையிலோ ஏதோ ஒரு சில விதமான பலவீனத்திலோ காணப்படும் போது அந்த குழந்தை மீண்டு வருகிறது வரையிலும் அந்த தாய் மிகவும் அந்த குழந்தையை டேக்கர் பண்ணுகிறவர்களாகவே இருப்பார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் அவனை தேற்றுவது போல. மத்தேயு 15வது அதிகாரத்திலே வருகிறதான போது ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இயேசுவிடத்திலே வருகிறார். பல முறை இயேசுவிடத்தில் விண்ணப்பிக்கிறார். கடைசியிலே அவருடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு அந்த குழந்தைக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, எல்லா பெற்றோர்களும் எல்லா தாய்மார்களும் இதே போலதான் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படிதான் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும். நாம் அவர்களை எல்லா நிலையிலும் அவர்களை நேசித்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் போது அவர்களை திருத்துகிறவர்களாகவும் அவர்கள் நன்மை செய்யும் போது அவர்களை தேற்றுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலும் கூட ஏதோ ஒரு பெற்றோர் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் பிள்ளைகள் தேவனிடத்திலே வருகிறதற்கும் நெருங்குகிறதற்கும் அந்த வீட்டிலே நீங்கள் உறுதுணையாக காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தகப்பன்மார்களே, நீங்களும் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஊன்றுதலாக இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக விதமான தாய்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் வீட்டிலே அநேக விதமான வேலைகளை செய்கிறேன், பிள்ளைகளை பராமரிக்கிறேன், இன்னும் பலவிதமான வேலைகளில் நான் ஈடுபடுகிறேன், ஆனாலும் என்னுடைய வீட்டிலிருந்தோ என்னுடைய வாழ்க்கையிலோ ஒரு பாராட்டு எனக்கு கிடைக்கிறது இல்லை என்கிறதான கேள்வி. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக அவர் கருதுகிறவராக காணப்படுகிறார். இந்த உலகத்திலே ஒருவேளை நீங்கள் பாராட்டு பெறாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய தியாகங்களை தேவன் அறிந்தவராக காணப்படுகிறார். நீங்கள் செய்கிறதான எந்த விதமான வேலையும் அது வீணாகாததாக இருக்கும். ஜான் என்கிறதான ஒரு தம்பி, அவன் மிகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு குழந்தையாக வளர்ந்து வந்தான். ஆனால் அவன் வளர வளர அவனுடையதான நட்பு வட்டாரத்து நிமித்தமாக அவன் தேவனை விட்டு விலகுகிறவனாகவும் சபை கூடுதலை எல்லாம் அவன் தவிர்க்கிறவனாகவும் காணப்பட்டான். இவன் பொல்லாத நண்பர்களோடு கூட கடந்து செல்லும், பொல்லாத செயல்களிலும் தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளிலும் பலவிதமான அக்கிரமங்களிலும் துர்மார்க்கத்தனத்திலும் அவன் ஜீவித்தவனாக இருந்தான். ஒரு நாள் அவனை போலீஸ் கைது செய்து சிறையிலே அடைத்தது. அவன் தனிமையிலே சிறைச்சாலைக்குள்ளதாக காணப்படுகிறான். அவனை விசாரிப்பதற்கு எந்த ஒரு நண்பர்களும் கடந்து வரவில்லை, எந்த ஒரு நண்பர்களும் அவனுக்காக எழும்பி நிற்கவில்லை. ஆனால் என்னுடைய தாயார் அவர்கள் முழங்காலிலே நின்று ஜெபிக்கிறதான ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறார்கள். இவன் எப்போதெல்லாம் பொல்லாங்கிலே ஈடுபடுகிறானோ அவனை திருத்தும் வண்ணமாக அவனை வேண்டுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் முழங்காலில் நின்று அவனுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போது சிறைசாலையிலே காணப்படுகிறான். இந்த நிலையிலும் அவனுடைய தாயார் அவனுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஒரு நாள் இவன் சிறைசாலையிலே தனிமையில இருக்கிறதான போது உணர்வடைகிறவனாக இருக்கிறான். என்னுடைய தாயார் எனக்காக ஜெபிக்கிறார்கள், எனக்காக அறிவுரை செய்கிறார்கள், ஆனாலும் நான் இந்த விதமாக மாறிவிட்டேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இனிமேல் என்னுடைய தாயின் பேச்சை மீறமாட்டேன், நானும் தேவனோடு கூட நெருங்கி இருக்க ஆரம்பிப்பேன் என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். தேவன்
அவனுடைய விருப்பத்தையும் வாஞ்சையும் அறிந்து அந்த சிறையிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அவன் விடுவிக்கப்பட்ட மாத்திரத்திலே வீட்டிற்கு போய் தன்னுடைய தாயினிடத்திலே மன்னிப்பை கோரி தன்னுடைய தாயாரோடு கூட சேர்ந்து தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதான எந்த ஒரு காரியமும் நீங்கள் வீணாக போகாது. தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். அவருடைய எதிர்காலத்திற்காக, படிப்பிற்காக, மற்ற விதமான வேலைகளுக்காக என்று சொல்லி கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நோக்கி பார்க்கிறதான தேவன் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாகவே எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எனவே இந்த அந்நியர் தினம் உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகிறதான ஒரு அந்நியர் தினமாக மாறட்டும். இருந்த இடங்களில் நாம் ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான கேள்விகள், இன்னல்கள், இடர்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், இந்த அந்நியர் தினத்திலும் கூட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிறதான தியாகத்தை நீர் அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளை நினைத்து, குடும்பத்தை நினைத்து, வேலையை நினைத்து, ஆண்டவர் வருமானங்களை நினைத்து, மற்ற விதமான ஆண்டவரை கலக்கத்தினாலும் சோதனைகளினாலும் யாராவது காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு தாய்மார்களையும் தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.